ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் விஐபிக்களை பிரமுகர்களாக இருந்து நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் சிறைக்குள்ளேயும் ஒரு சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் பற்றின ஒரு செய்தி இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு அதிகம் பேசப்படுற அனுர மீட்டர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லையா என்றதை பற்றி ஊடகங்கள் இன்னைக்கு அதிகம் பேசப்படுது. புள்ளி விவரங்களோட ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வெலிக்கடை சிறைச்சாலையில் கே பிரிவில் ஒரு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது. சில நபர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைக்கு பிறகு 16 கையடக்க தொலைபேசிகளும் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள இருந்து 16 கையடக்க தொலைபேசிகளும் அதுக்கு பயன்படுத்துகிற சிம் அட்டைகள் சார்ஜர் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வெலிக்கடை சிறைச்சாலையினுடைய கே பிரிவு கே ஓட்டில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருக்கு. கே ஓட்டில் அரசியல்வாதிகளோட நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் இதுக்கு முதல்ல விஐபிக்களா இருந்தவர்கள் எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 தொடக்கம் 150 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கே ஓட்டில் தான் இந்த கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு நபர் கொலை குற்றவாளியா நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் பொது மன்னிப்பு கொடுத்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீதிமன்றம் அந்த பொது மன்னிப்பை ரத்து செய்து துமிந்த சில்வாவுக்கு திரும்பவும் சிறை தண்டனையை உறுதி செய்து கொலையாளி என்று சொல்லி உறுதி செய்திருந்தது. பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் குற்றவாளியா தீர்ப்பு கொடுக்கப்பட்ட துமிந்த சில்வா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதும் வெலிக்கடை சிறைச்சாலையில் கே ஓட்டில் தான். அது மாதிரி மஹிந்தானந்த அலுத்கமிகி ஒரு காலகட்டத்தில் எப்படியெல்லாம் செயற்பட்டார் என்றதை இப்போ கூட நினைச்சு பார்க்குற நேரத்தில் இப்போ சிறைச்சாலை இருக்கிற ஒரு நபர் மஹிந்த ராஜபக்சவினுடைய இல்லாட்டி ராஜபக்ச தரப்பினுடைய ஒரு வலது கை மாதிரி ஒரு காலகட்டத்தில் செயற்பட்டவர் தான் மஹிந்தானந்த அலுத்கமகே. தேர்தலுக்காக அரச பணம் செலவு செய்யப்பட்டது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு 25 வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது கே பிரிவுல கே ஓட்ல. அவரோட சேர்த்து அதே விஷயத்தில் குற்றவாளியா தண்டனை அறிவிக்கப்பட்ட நளின் பெர்னாண்டோ அவருக்கு 20 வருஷ கடூழிய சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது. அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கே பிரிவில். SM ரஞ்சித் வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எரிபொருள் மோசடியில் ஈடுபட்டார், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது வெலிக்கடை சிறைச்சாலையினுடைய கே ஓட்டில். அதாவது எந்த இடத்துல இருந்து கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதே இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளா இருந்து குற்றவாளிகளா மாறி இருக்கிற நபர்கள் இருக்கிற இடத்துல தான் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டு 16 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப வெலிக்கடை சிறைச்சாலையில் இந்த மாதிரியான சோதனைகள் நடத்தப்படுறதும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். போன வருஷத்திலையும் கூட இதே மாதிரி கே ஓட்ல இருந்து வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வெலிக்கடை சிறைச்சாலையில் மட்டும் கிடையாது, பூசா சிறைச்சாலைக்குள்ள இருந்தும் சில கையடக்க தொலைபேசிகளும் இப்ப அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பூசா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் கொலையாளிகள், இல்லாட்டி போதைப்பொருள் கடத்தல் மன்னன்கள் ஜாம்புவான்கள் சொல்லப்பட்ட நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பூசா சிறைச்சாலைக்குள்ளேயும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 2 நாட்களுக்கு முதல்ல பூசா சிறைச்சாலைக்குள்ள இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகுது. என்ன சம்பவம்ன்றது இதுவரைக்கும் 100% யாருக்கும் தெரியாது. அதை பற்றி அந்த சம்பவம் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லியும் சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவிச்சிருக்கு. 3 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒன்று, கொடுக்கப்பட்ட சாப்பாடு போதாது, இல்லாட்டி சரியான நேரத்தில் எங்களுக்கு போதுமான சாப்பாடு கொடுக்கப்படல, பிரியாணி கட்டிருப்பாங்க போல, அந்த சாப்பாடு கொடுக்கப்படலன்னு சொல்லி கூரைக்கு மேலே ஏறி சில கைதிகள் போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு STF பயன்படுத்தப்பட்டது என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் சிறை கைதிகளை வெளியில விடுறது வளமையானது, சிறைக்குள்ளேயே வெளியில விடுறது வளமையானது. அந்த நேரம் முடிஞ்சதும் திரும்ப சிறை கூடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கைதிகள் உள்ள போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால அரசு அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் இடையில ஒரு மோதல் நடந்திருக்கு என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் சிறைச்சாலைக்குள்ள 2 குழுக்களுக்கு இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி இருந்தது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக STF பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியும் இன்னும் ஒரு தகவல் இருக்கு. அந்த STF அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற STF சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்படுது, சிறை கைதிகள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்படுது சொல்லி செய்திகள் குறிப்பிடுது. பூசா சிறைச்சாலையிலிருந்து இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற 6 கைதிகள் வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படும், கட்டுப்படுத்தப்படும் சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த வாக்குறுதி எந்த அடிப்படையில் நிறைவேற்றப்படுது, எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதும் ஒரு சந்தேகத்துக்கு இடமான விஷயம்தான். வாக்குறுதிகள் சொல்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியின் கீழே நடத்தப்பட்டிருக்கிற
கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி அனுர மீட்டர்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. 30 வாக்குறுதிகள் எடுத்துக்கொண்டு இந்த 30 வாக்குறுதிகள்லையும் ஒரு வாக்குறுதி தோல்வி அடைஞ்சிருக்கு, நிறைவேற்றப்படலை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள. 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னும் 10 வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் இருக்கு, ப்ரோக்ரஸ் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. 9 வாக்குறுதிகள் சம்பந்தமா எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது சொல்லி அனுர மீட்டர் குறிப்பிடுது. இதுல நிறைவேற்றப்படாமல் இருக்கிற தோல்வி அடைஞ்சிருக்கிற வாக்குறுதின்னு சொன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல. இந்த காலம் கடந்திருக்கு. ஆனால் தேர்தலை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரதமர் ஹரிணி அமரசூரி அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த மீட்டருக்கு அமைய குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதில் இது வந்து அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு. நிறைவேற்றப்பட்டிருக்கிற 10 வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் குயிக்க நாங்கள் பார்க்கலாம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் நிதியுதவி நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன பெர்மிட் இலவசமா கொண்டு வர்றதுக்கான, இல்லாட்டி வரி இல்லாம வாகனத்தை இறக்குமதி செய்யறதுக்கான பெர்மிட் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு. அரசு நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமான விரிவான தகவல் வழங்கப்படும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் நிதியுதவி நிறைவேற்றப்பட்டிருக்கு. உதவி தேவைப்படும் மூத்த குடிமக்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் மாதாந்தம் 5,000 ரூபாய் கொடுப்பனவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேவையின் அடிப்படையில் தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்குதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அரசாங்கத்தில் 25 அமைச்சரவை அமைச்சர்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து 25 பேர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது, அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வருடாந்த வருமான வரி அறவீட்டு வரம்பை 2.4 மில்லியனாக உயர்த்துதல், அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மூத்த குடிமக்களுக்கான நிலையான வைப்புகளுக்கு சாதாரண விகிதங்களை விட குறைந்தபட்சம் 5% அதிக வட்டி வீதத்தை நிறுவுதல், அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ப்ரோக்ரஸ்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், ஆன்லைன் சேஃப்டி பில் சம்பந்தமா இணைய பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும் மாற்றப்படும் சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல, அது முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்க்கை செலவுடன் ஒப்பிட்டு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, அதுவும் நிறைவேற்றப்படல. சூரிய சக்தி மூலம் 2000 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்போட சேர்க்கிறது, அதுவும் நிறைவேற்றப்படல. தோட்டங்களை சார்ந்த பிரதேசங்களில் வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பித்தல், இது வந்து லித்வா புயலுக்கு முதல்ல நடத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆய்வு என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அதையும் இதுக்குள்ள சேர்க்கலாமா இல்லையான்றதும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் தோட்டங்களை சார்ந்த பிரதேசங்களில் வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பித்தல் முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து பகுதிகளிலும் கடந்த காலங்களில் நடந்த அரசியல் படுகொலைகள், தாக்குதல்கள், காணாமல் போதல்கள் சம்பந்தமான விசாரணைகளை முடித்து நீதி வழங்குதல் முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணை முன்னேற்றத்தில் இருக்கு. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல், அதுவும் முன்னேற்றத்தில் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களும் அரசாங்கத்தின் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுப்பதை உறுதி செய்தல், அதுவும் முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான ஒரு நிறுவனத்தை நிறுவுதல் என்றது முன்னேற்றத்தில் இருக்கு. சில செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது, சில சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டிருந்தது. உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களில் 200 பேருக்கு சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக புலமை பரிசில்களை வழங்குதல், இதுவும் முன்னேற்றத்தில் இருக்கு. இப்ப முன்னேற்றம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் சொன்னா, கிடைக்கும் முறைப்பாடுகளை சியபோக்கானது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள்ள கிடைக்கிற முறைப்பாடுகளை 6 மாதங்களுக்குள்ள விசாரித்து முடிக்கும், இல்லாட்டி மிச்சம் இருக்கிற முறைப்பாடுகள் சம்பந்தமா பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என்ற வாக்குறுதி முன்னேற்றம் கிடையாது. பாடசாலை மாணவர்களின் தேசிய பரீட்சை பெறுபவர்கள் 1 மாதத்திற்குள் மதிப்பீடு செய்யப்பட்டு 2 மாதங்களுக்குள் வெளியிடப்படும், முன்னேற்றம் கிடையாது. குறுகிய காலத்திற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது 3% சுகாதாரத்திற்கான அரசாங்கத்தின் செலவினத்தை படிப்படியாக அதிகரித்தல், முன்னேற்றம் கிடையாது. இலங்கையில் கடந்த அரசாங்கங்களினால் பெறப்பட்ட வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான விரிவான கடன் தணிக்கையை நடத்துதல், அதிலேயும் முன்னேற்றம் கிடையாது. மாற்று கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை தயாரித்தல், முன்னேற்றம் கிடையாது. சமத்துவம், ஜனநாயகம் மற்றும் உள்ளூர் மாவட்ட மாகாண மாவட்டங்களுக்கு விரிவான அதிகார பரவலாக்கத்திலையும் முன்னேற்றம் கிடையாது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, அதிலையும் முன்னேற்றம் கிடையாது. அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்தல், அரசியல் கைதிகள் விடுவிப்புன்றது மிக பிரதானமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது. வடகிழக்கு மாகாணங்களில் தேர்தல் காலகட்டங்களில் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். அரசியல் கைதிகளினுடைய விடுதலையும் முன்னேற்றமும் கிடையாது. அது சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு போன சந்தர்ப்பத்திலேயும் அதை பற்றி எந்த விதமான கருத்துக்களும் சொல்லப்படலை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை
வறுமை ஒழிக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி சில செயற்பாடுகள் நடந்து வருது என்ற மாதிரி பிரதமர் சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அது என்ன என்றதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்படலை. அந்த விஷயத்திலையும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு வாக்குறுதியில் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு. சில செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சில இதில் முன்னேற்றம் இருக்கு என்ற மாதிரி இந்த புள்ளி விவரம் குறிப்பிட்டது. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுறது சம்பந்தமா இல்லாட்டி நீங்க பார்த்த அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.